பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல பேச போறோம். நிறைய பேர் ஒரு 50 வயசு வரைக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படியே அடைஞ்சிருப்பாங்க. அவங்க மனசளவுல அவங்களுக்கே ஒரு வேலி கட்டிட்டு இருப்பாங்க. சோ அதுல இருந்து எப்படி நம்ம பிரேக் ஃப்ரீ பண்ணலாம், ஏன் பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம வளர்ற வயசுல எல்லாருக்குமே என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிறது மனசுல இருக்கும். ஆனா காலம் போகிற போக்குல நம்மளுக்கு எல்லாமே சாதிக்க முடியுமா அப்படிங்கிறதுனா இல்ல. சில இடத்துல நம்மளோட மனசுலயே நம்ம வந்து ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸா நம்ம வச்சுட்டு இருப்போம். இது என்னால செய்ய முடியாது, இல்ல மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க இதெல்லாம் உனக்கு வராது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிலீஃபை நம்ம மனசுல வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையோட ப்ராக்ரஸ்க்கு நம்ம வந்து எந்த பெரிய லெவல்ல நம்ம பண்ண முடியாம இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சூழ்நிலை, வீட்டுல இருக்கிற பொறுப்புகள், ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மாமியாருங்கள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பண்ற வேலை, பெரியவங்களுக்கு பண்ற வேலை, இதுலயே வாழ்க்கை சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே அவங்க வந்து ஃபுல்லா இருப்பாங்க. சோ 50 வயசுக்கு மேல எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட கேட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னோட மைண்ட்ல இருக்கிற அந்த வேலிகளை நான் வந்து எப்படியாவது உடைச்சிட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி வேலி எல்லாருக்குமே இருக்கும். நம்மளோட பர்சனல் growthல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ 50 வயசுக்கு மேல உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனா கண்டிப்பா நீங்க ஒரு பேலன்ஸ்டு லைஃபை கொண்டு வரதுக்கு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருந்தது, நீங்க என்னெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எந்த விதமான ஒரு ரிக்ரெட் இல்லாம நம்ம ஃபார்வர்டா போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பர்சனல் growthக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கூடி சீக்கிரத்துல ரிட்டையர்மெண்ட் வரும், அப்போ நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு. ஆனா என்ன செய்யணும்னு நீங்க இப்பவே எழுதல அப்படிங்கறதுனா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. சோ மெயினா நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ரிக்ரெட் அப்படிங்கறத நம்ம ரிக்ரெட்டா யோசிக்கலாம நம்ம வந்து லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் விஸ்டம் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். சோ யூஷுவலா நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா. சோ அதுல இருந்து என்னெல்லாம் நம்ம கத்துண்டோம், அடுத்தது நம்ம எவ்வளவு சீக்கிரமா சில வேலைகளை செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். யூஷுவலா நம்ம சொல்லுவோம் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது. சோ மத்தவங்க செய்யற தவறுல இருந்து நம்ம அந்த தவறை செஞ்சுதான் கத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அவங்க செய்யற தவறுல இருந்து நம்ம வந்து அதை கத்துட்டோம்னா நம்ம வேலை இன்னும் சுருக்கமா நம்ம செய்ய முடியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூஷுவலா ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, ஒரு தாமதம் எடுக்கும் நம்மளுக்கு. அதே விஷயத்த நம்ம மறுபடியும் செய்யணும்னா வேகமா நம்ம செஞ்சிருவோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இந்த 50 இயர்ஸ்க்குள்ள நம்ம சாதிக்க முடியாத சில விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படிங்கிறதுனா அதை மனசுல வருத்தமா இல்லாம அதை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா நீங்க வச்சுட்டு அடுத்த எவ்வளவு வருஷம் இருக்கோ நம்மள்ட்ட அதை எப்படி கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே பிளான் பண்ணி இப்போ அந்த 50 வருஷத்துல அச்சீவ் பண்ண முடியாதது நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து ரியல் லைஃப் ஹீரோஸ் அந்த மாதிரி ஸ்டோரி இருக்காங்க. ரே கிராக் கூட நீங்க பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலதான் இப்போ இருக்கிற பெரிய மெக்டொனால்ட்ஸோட ஒரு செயினை வந்து அவர் அவ்வளவு பிரமாதமா கொண்டு வந்தார். அந்த வருத்தத்தோடயே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஒரு சாம்ராஜ்யமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அதுதான் நம்ம யோசிக்கணும் எப்பவுமே. சோ நிறைய அந்த மாதிரி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு என்ன வேணும் அது முதல்ல எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம என்ன முயற்சி போட போறோம், அதுக்கு ஏதாவது நம்ம கத்துக்கணுமா. சோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நம்மளோட மைண்ட் ஃப்ரேமை கொண்டு வரணும். இந்த ரிக்ரெட் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இது. சோ இதுல இருந்து நம்ம பாசிட்டிவ் சைட்ல நம்ம வரணும் அப்படிங்கிறதுனா அந்த பாசிட்டிவிட்டிக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும். மேபி நம்மளுக்கு ஒரு ஸ்கில் இல்லாமே இருக்கலாம், இல்ல அந்த ஸ்கில் இருந்திருக்கும் ஆனா அதை ஷார்பன் பண்ணாம இருக்கலாம். சோ என்னவா இருந்தாலும் அதுக்கு நீங்க டைம் கொடுக்கலாம். புது புது ஸ்கில்ஸை நம்ம கத்துக்கலாம். அந்த ஸ்கில்லை கத்துண்டு அந்த வேலையை அமோகமா செய்யலாம். அண்ட் யோசிச்சு பாருங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான் சொல்லுவாங்க. சோ இவ்வளவு வயசு வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யாரு வேணா எப்போ வேணா நீங்க மனசுல ஒரு திருடமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த வேலையிலேருந்து எவ்வளவு சீக்கிரமா நம்ம வெளியில வரோங்கிறது ரொம்ப முக்கியம். இது வெளியிலேருந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். சோ நம்ம தான் நிறைய முயற்சி போட வேண்டியதா இருக்கும். இந்த முயற்சி போடும்போது பக்கத்துல இருந்து இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் அவங்களோட லைஃபோட அவங்கள முடியாத விஷயங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ்
வைப்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா நீங்க ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணிட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் மேபி உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன்ஸா நீங்க கேட்டுக்கலாமே தவிர நீங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸை உங்க மனசுக்குள்ள புகுத்துக்காதுங்க. அடுத்தது அந்த ஒப்பீனியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு கிரிட், நான் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற அந்த மனசு சொல்லும் தெரியுமா, அதை நீங்க முழுக்க முழுக்க உங்களோட வெற்றிக்கு நீங்க அதை செலுத்திக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஜாய்ஸ் பண்றதுக்கு தான். அது 50, 60, 70 ஒவ்வொரு நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணி நம்மளோட லைஃபை சூப்பரா கொண்டு போகிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ வருத்தத்துல இருக்கிறதோட நம்ம முயற்சி போட்டு ஒரு வெற்றி கதையா நம்மளோட லைஃபை மாத்துறதுக்கு தான் நம்ம எப்போதுமே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் முதியோர்களுக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தேர் லைஃப் ஒரு 50 வயசு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும், வேலை இருக்கும், அண்ட் உடம்புல கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்கும், பொறுப்புகள் இருக்கும், வீட்டோட பொறுப்புகள் அதெல்லாமே இருக்கிறதுனால சிலப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பைண்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கும். 50 வயசுக்கு மேல பசங்களோட பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்க அவங்க படிக்க போயிருப்பாங்க, இல்ல வேலைக்கே போயிருப்பாங்க. ஸோ அந்த பொறுப்பு கம்மியா இருக்கும். பெரியவங்களோட பொறுப்பு, சப்போஸ் வீட்டுல அம்மா அப்பா அவங்க எல்லாம் இருக்காங்க, இல்ல அவங்க இல்ல, அந்த மாதிரி பொறுப்புகளும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். நம்மளோட ஒர்க்ல இருந்து நம்மளுக்கு இருக்கிற டிமாண்ட்ஸ் அதுவுமே ஓரளவுக்கு கம்மியா இருக்கும். மேபி உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொறுப்பும் உங்களுக்கு லெசன் ஆகும்போது இந்த டைமை நீங்க பெஸ்டா நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தான். ஸோ கண்டிப்பா ரிக்ரெட்ல இருக்காதீங்க, ரிஜாய்ஸ்மெண்ட்ல இருங்க. நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.